அனைவருக்கும் வணக்கம். இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே அரெஸ்ட் ஆனார். ஆனால் அவர் ஜெயிலெலாம் இல்லை, மருத்துவமனையில் தான் இருந்தார். வாக்குமூலம் கொடுக்கறதுக்கே சுகர் அதிகரித்து ப்ரெஷர் அதிகமாகி கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய். இதுக்கே இப்படின்னா இப்படி நாளைக்கு பட்லந்தா கேஸில் உள்ளே போட்டால் என்ன ஆக போகுது தலைவா அப்படின்னு தான் நிறைய பேர் விமர்சனம் செய்கிறாங்க. ஒரு சின்ன வாக்குமூலம் அதுக்காக இவ்வளவு ஆக்க போகிறா? ஒரு சில இலங்கை முன்னணி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரணில் இப்போ அரெஸ்ட் ஆக வேண்டிய ஆளே இல்லைங்க, 40 வருஷத்துக்கு முன்பே கைது செய்து சிறையில் அடைத்திருக்கணும். ஏன்னா ஜெயவர்தன ஆட்சியில் யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தது, பட்லந்தாவில் பல கொடுமைகள் நடந்தது. அதுக்கெல்லாம் பின்னணியில் இருந்தவர் ரணில். அப்படியே அப்போவே பிடிச்சி உள்ளே போட்டிருந்தா இலங்கை எவ்வளவோ மாறி இருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆளுங்கட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டில் 75-76 வருஷமாக ஆளுங்கட்சிக்காரங்க எல்லா துறையிலையும் தலையிட்டாங்க. அதுவும் நீதித்துறையில் அதிகமாக தலையிட்டு அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்ற மாதிரி செஞ்சாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லைங்க, நீதித்துறையில் நாங்கள் தலையிடுறதே கிடையாது, அவங்கள சுதந்திரமாக விட்டுட்டோம். அவர் ரணில் விக்ரமசிங்கே நீதிமன்றத்தில் சட்டப்படி வழக்கை எதிர்கொண்டு ஜாமீனோ விடுதலையோ தண்டனையோ வாங்கிட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஆளுந்தரப்புக்கும் எந்த தலையீடு எதுவுமே இல்லை, சட்டத்தின்படி இந்த ஆட்சி நடக்குது. ரணில் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை விசாரித்தோம், விசாரணை முடிவில் உண்மை இருப்பதாக தெரிஞ்சது. அதுக்காக கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்கோம், அவ்வளவுதான் எங்கள் வேலை. இனிமேல் நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை ரணில் விக்ரமசிங்கே செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரணிலை பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு தான் ஆளுங்கட்சிக்காரங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, சட்டத்தின்படி இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நாமல் ராஜபக்சே, சஜித் பிரேமதாசா, இவங்க எதிர்கட்சிகள் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு, தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி. ரணில் கைதுக்கு பிறகு இலங்கை எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க ஆளுந்தரப்பு சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, வெயில் கிடைக்கக்கூடாதுன்னு சனி ஞாயிறு வரும்போது கைது பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நீதிமன்றத்தில் ரணில் வரும்போது கரெக்டாக கரண்ட்டு போகுது, 4-5 மணி நேரம் கரண்ட்டு வரவே இல்லை, இதெல்லாம் தானாக நடக்குது. ரணிலுக்கு மன உளைச்சல் உண்டு பண்ணணும்னு வேணும்னே நீதிமன்றத்தில் கரண்ட்டை கட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரணில் வழக்கை விசாரிக்கும் போது நீதிமன்றத்தில் கரண்ட் போனதும் நீதியரசர் மெழுகுவர்த்தி ஏற்றி அந்த வெளிச்சத்தில் தான் வழக்கை விசாரித்தார். பொதுவாக இந்த மாதிரி நீதிமன்றத்தில் மெழுகுவர்த்தி கொளுத்தி விசாரிக்கிறது தூக்கு தண்டனை தீர்ப்புக்காக தான். ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்போது நீதியரசர்கள் ஒரு புரோட்டோக்கால் படி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தீர்ப்பை வாசிப்பாங்க. இதெல்லாம் தொழில்முறை வழக்கறிஞரான ரணிலுக்கே நல்லாவே தெரியும். ரணிலுக்கு ஒரு பயத்தை காட்டணும்னு வேணும்னே எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி சட்டப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்கு அப்படின்னு எதிர்கட்சி ஆளுந்தரப்பு குற்றம் சாட்டுது ஆளுங்கட்சியை. எது எப்படியோ இலங்கையில் இப்போ யார் அதிபருங்கிறது உலகத்துக்கே தெரிய வந்திருக்கு இந்த அரெஸ்ட் மூலமாக தான். இந்த அரெஸ்ட்டுக்கு முன்னாடி இலங்கை அதிபர் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அதாவது இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், இலங்கைக்கு வெளியே குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் பெருசாக யாருக்குன்னு தெரியாது. எனக்கே தெரியாது இலங்கை அதிபர் யாருங்கிறது. இப்போ நல்லா தெரிய வந்திருக்கு. தமுக்க தேகமலை நாட்டுக்காட்டான் அப்படின்னு செல்லமாக சொல்கிறாங்க சில பேர். அனுரகுமார திசநாயக்கா அப்படிங்கிறது தான் இலங்கை அதிபரோட பேர், சுருக்கமாக ஏகேடி. எங்களுக்கெல்லாம் குறிப்பாக எனக்கு இலங்கை சொன்ன உடனே நினைவுக்கு வருவதே தலைவர் பிரபாகரன் தான். அவரோட முகம்தான் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன். அவர் கூட இருந்த தமிழ்ச்செல்வன், பொட்டு அம்மான், அதுக்கப்புறம் யோசிச்சா ஆண்டன் பாலசிங்கம், செல்வா, அப்புறம் இந்த ராஜபக்சே, ரணில் விக்ரமசிங்கே, ஜெயவர்தனா, சந்திரிகா பண்டாரநாயக்க, குமாரதுங்கா. இப்போ இவங்க வரிசையில் அனுரகுமார திசநாயக்கா அதிபர் ஏகேடியும் வந்திருக்காரு.
இலங்கையில் சில இடங்களை தோண்டுனா எலும்புக்கூடுகள் கிடைக்குது, பூமியை தோண்டுனா புதையல் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எலும்புக்கூடுகளாக கிடைக்கிறது இலங்கையில் தான். அது ஜேவிபியோட ஆட்சி அதிபர் ஏகேடி அதிபராக இருக்கிறதுனால தான் இந்த எலும்புக்கூடு விவகாரமெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இந்த ரணிலோ இல்லை இந்த ராஜபக்சேக்குள்ளோ ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த எலும்புக்கூடு விவகாரம் வெளியிலே தெரிஞ்சிருக்காது. பூமியை தோண்டி இருக்கவே மாட்டாங்க. அதிபர் ஏகேடி பல விஷயங்களை தோண்டி எடுக்கிறதுனால எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அடுத்து நீயா இல்லை நானா அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. ரணில் கைது சம்பந்தமாக நிறைய பேர் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எழுதிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதில் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அனுரா ரூபிகா நதியை தாண்டி செல்வதை நான் மிகவும் நேசிக்கிறேன். இந்த ரூபிகா நதிங்கிறது இட்டலியில் ஓடக்கூடிய ஒரு புகழ்பெற்ற நதி. ஜூலியஸ் சீசர் ரூபிகான் நதியை கடந்து சென்றார். கிராசிங் த ரூபிகான், அதாவது திரும்பி வர முடியாதபடி ஜூலியஸ் சீசர் கடந்து விட்டாருங்கிற மீனிங் வரும். அது மாதிரி அனுரா கடந்து சென்று விட்டார் ரூபிகான் நதியை அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திரும்பி பார்க்கவே பார்க்காதீங்க ஏகேடி, அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு அதிபதி ஏகேடிக்கு அவர்களை பாராட்டி நிறைய பேர் எழுதுறாங்க. ஜூலியஸ் சீசரை போல அனுராவும் இனிமேல் திரும்ப முடியாது. வாக்களித்த மக்களுக்கு அனுரா பொறுப்பு கூற வேண்டும். பகடை உருட்டப்பட்டு விட்டது. ஒன்று வெற்றி இல்லாவிட்டால் தோல்வி. எதிர் வருகின்ற நாட்கள், வாரங்கள், மாதங்கள் மிக முக்கியமானவை. இனிமேல் நிற்க முடியாது, முன்னோக்கி சென்றே ஆக வேண்டும். திரும்பி போகவும் முடியாது. வரலாறு அனுராவுக்கான இடத்தை தீர்மானிக்கும். ஆனாலும் தமுக்க தேகமலை நாட்டுக்காட்டான் எழுதுகின்ற அரசியல் அத்தியாயம் என்னை கவர்கின்ற ஒன்று அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது 76 வருஷமாக சட்டம் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவங்களுக்கு தான் சட்டம். மேல் வர்க்கத்துக்கு பொருந்தவே பொருந்தாது. மேல் வர்க்கத்தினரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத தமுக்க தேகமலையிலேருந்து வந்த ஒருத்தர், ஒரு கிராமத்தான் அதை மாற்றிட்டான். இது நல்ல விஷயம். ஆனால் அனுராவுக்கு இதுக்கப்புறம் பின்னாடி கால் வைக்க முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கணும். அதாவது அவசரப்பட்டு ரணிலை கைது செஞ்சிட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படிலாம் யோசிக்காத, திரும்பி பார்க்காம போயிட்டே இரு அப்படின்னு பிரசிடண்ட் அனுரா குமார திசநாயக்காவுக்கு ஆதரவாக நிறைய பேர் எழுதுகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.